ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் விளையாடி வரும் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதல் 2 போட்டிகளில் இந்தியா அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றுள்ளது. அதனால் 2-0 என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே கோப்பையை கைப்பற்றியுள்ள இந்தியா நம்பர் 1 அணி என்பதற்கு அடையாளமாக செயல்பட்டு 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் பயணத்தில் வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்தூரில் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற்ற இந்த தொடரின் 2வது போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 173 ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயித்தது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக குல்தீப் நைப் 57 ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹர்ஷதீப் சிங் 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனை சேசிங் செய்த இந்தியாவுக்கு ஜெய்ஸ்வால் அதிரடியாக 68 ரன்களும் சிவம் துபே 63 ரன்களும் குவித்து எளிதாக வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். முன்னதாக இந்த போட்டியில் களமிறங்கிய இந்தியா கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 150 போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர் என்ற உலக சாதனையை படைத்துள்ளார். இருப்பினும் அதில் டக் அவுட்டான அவர் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த போதிலும் கேப்டனாக அணியை சிறப்பாக வழிநடத்தி வெற்றியில் தன்னுடைய பங்காற்றியுள்ளார். அந்த வகையில் இந்த வெற்றியையும் சேர்த்து ரோஹித் சர்மா கேப்டனாக இதுவரை 41 வெற்றிகளை பெற்றுள்ளார். அதன் வாயிலாக சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த இந்தியா கேப்டன் என்ற MS தோனியின் வாழ்நாள் சாதனையை ரோஹித் சர்மா சமன் செய்து உள்ளார். இதற்கு முன்னதாக 72 போட்டிகளில் தல தோனி 41 வெற்றிகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது ரோஹித் சர்மா 53 போட்டிகளில் 41 வெற்றிகளை பதிவு செய்து அந்த சாதனையை சமன் செய்து உள்ளார். இது மட்டுமில்லாமல் இந்த தொடரையும் சேர்த்து இதுவரை ரோஹித் சர்மா 12 தொடர்களில் கேப்டனாக வெற்றியை பதிவு செய்து உள்ளார். இதன் வாயிலாக சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக தொடர்களை வென்ற கேப்டன் என்ற புதிய சாதனையையும் அவர் படைத்து உள்ளார். அந்த வகையில் இந்த தொடரில் கேப்டனாக சாதனைகளை படைத்துள்ள ரோஹித் சர்மா 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையிலும் இந்தியாவை வழிநடத்துவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இருப்பினும் கேப்டனாக அசத்தும் அவர் T20 கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனாக தடுமாற்றமாகவே செயல்பட்டு வருகிறார். எனவே அடுத்து வரும் IPL தொடரில் மும்பை அணியில் சாதாரண வீரராக விளையாட உள்ள அவர் அந்த வாய்ப்பில் அதிரடியாக பெரிய ரன்கள் குவித்தால் கண்டிப்பாக உலகக்கோப்பையில் கேப்டனாக செயல்படுவார் என்றும் நம்பலாம்.